இந்த சிறப்பான பட்டிமன்றத்தை விழாவை நடத்துவதற்காக 2வது நாள் 11 மணிக்கு ஆரம்பிக்கணும். மணி 12:10. அப்போ தீர்ப்பு எப்போ கொடுக்கறது? 4 மணிக்கே கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? பேசுகிறவங்கள 2 ரவுண்டு பேச வைக்கணும். இது இந்த உலகத்திலே பேசக்கூடிய ஒரு பெரிய தலைப்பு. இந்த தலைப்பை எப்படி பேசணும்? 2 ரவுண்டு கொடுக்கணும். 5-5 நிமிஷம் 2 ரவுண்டு வரணும். சிறப்பாக நடத்துறது அதான் முறை. அதனால தீர்ப்பை நம்ம எப்போ கொடுக்கணும்னா, முதல்ல பேச விட்டுட்டு மத்தியானத்துக்கு மேலே கொடுப்பாங்க, லஞ்சு முடிச்ச உடனே. சரிதானுங்களா ஐயா? உங்கள் உத்தரவு, எல்லாருடைய உத்தரவையும் நான் கேட்குறேன். நீங்கள் சொன்னாதான் சரியாக வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேர காலத்தை பயன்படுத்த தெரியணும். நம்ம பக்குவப்படுத்துறதுக்காக நேரத்தில் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஒரு சிறப்பான ஆரம்பத்தை அவர்கள் சுந்தர பாரதியா டாக்டர், அவர் புறமை பெற்றவர், கவிஞர், தமிழ் அகராதியை நன்றாக கற்றவர், தமிழ் உரையாடல்கள் நிறைய இருந்தது. அதனால் இந்த மாதிரி நேரம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐயாட்ட சொன்னோம், ஐயா நீங்கள் பேசிடுங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு பேச வச்சோம். நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, பாட்டில் ஆர்வம் கொண்டு பட்டிமன்றத்தில் பாட்டு மன்றமாக மாற்றுறதுக்கு நிறைய பேர் முயற்சிக்கிறாங்க. இது எங்கே போய் முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைமை இழுத்து கொண்டு போய் எங்கேயாவது தள்ளி விட்டுறோம். அப்போ ஆனால் அப்படின்னாலே நிறைய பேர் பாட வைக்கலை அப்படின்னலாம் நினைக்காதீங்க. எங்கள் அணியில் இந்த சிறப்பாக இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி என்று சொல்லப்பட்டது, நான் எதை அடையாளப்படுத்துகிறேன்? முதல்ல இந்த அரசியலை நியாயப்படுத்துகிற காரியத்தை நான் இப்போ சொல்லலை. நான் ஒரு முக்கியமான காரியத்தை அடையாளப்படுத்துகிறேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்றைக்கு பண ஓலையில மண்ணு ஓட்டுல மூங்கில் குச்சிகளை வச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு இருந்தவங்களை காகிதத்துல எழுத வச்சு கணக்கு எழுதுற வரைக்கும் எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்தவன் வெள்ளக்காரன். இந்த காரியம் அன்னைக்கு இன்னொரு விஷயம் நீங்க பார்க்கணும். தோமா இந்திய தேசத்துக்கு தமிழ் மொழியிலையும் தான் பேசியிருக்கிறார். இது தோமாவுடைய காலத்துல வேதம் தமிழ்ல அறிவிக்கப்பட்டது. 1506 1552 என் பிரான்சிஸ் சேவியர் தமிழ் மலையாளத்துல என்ன பண்ணி இருக்கிறாரு? பிரசங்கம் பண்ணி இருக்கிறாரு. அப்புறம் 1520 இருந்து 1600 வரைக்கும் NDS இயேசு சபையினுடைய மார்க்கத்தில் போர்த்துகீசியர் தமிழ்ல என்ன பண்ணி இருக்கிறாரு? புலமை பெற்றவராக பிரீச் பண்ணி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் 1577 இருந்து 1756 வரைக்கும் ராபர்ட் டி நொபிலி என்கிறவர் என்ன பண்ணி இருக்கிறாரு? இவர் ரோம பேரரசனுடைய அரசவையினுடைய ஒரு குடும்பத்திலே சார்ந்தவர். அதை விட மிகப்பெரிய தொண்டு செய்தவர் யார் என்று பார்க்கப்படுவது 1280 இருந்து 1746 யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கான்ஸ்டைன் ஜோசப் பெஸ்கி. இத்தாலிய ஒரு தமிழ் பற்றாளராக மாறி இந்த தமிழ் தேசத்திற்கு அவர் செய்த பெரிய சிறப்பு இருக்கிறது. அவர் என்ன வீரமாமுனிவர் என்று அழைக்கப்பட்டார். அவர் எழுதினது என்னது? தேம்பாவணி. அப்போ 1282 இருந்து 1719 வரைக்கும் வாழ்ந்த பத்லேமேயு சீகன்பால்க்கு ஜெர்மனிக்காரர் தான் என்ன பண்ணாரு? முதல்ல தமிழிலே மொழிபெயர்த்தார். தமிழை கற்று தமிழிலே மொழிபெயர்த்தார். நமக்கு இன்னைக்கு வேதாகமம் நமக்கு கிடைத்தது. கவிதைகளோடு கவியரசர் ஒருவர் ஆம்பூர்ல இருந்து பட்டிமன்றத்தை பாட்டு மன்றமாக மாற்றி தந்த மாபெரும் ஒரு அணிக்கு தலைவர். ஆரம்பமே கண்டிஷனை தான் போட்டிருக்கு. அவர் என்ன அப்படின்னா, பட்டிமன்றத்தை பாட்டு மன்றமா மாற்றி ரீட் பண்ணிக்கிட்டாரு. ஆனா இப்படியெல்லாம் செய்யக்கூடாது. ஆனா அவர் அணியில இருந்தவங்க திறமையா பேசினாங்க, சாதாரணமாக சொல்லக்கூடாது, சகோதரிமான அழகா பேசினாங்க. அதனால அதுக்காக அவங்க சளைச்சவங்க கிடையாது. இவங்களுக்கு சரியாக அவர்கள் என்ன செய்தார்கள்? நன்றாக பேசினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எல்லாரும் அப்போஸ்தல புத்தகத்தை படிச்சிருப்பீங்க, 4 சுவிசேஷத்தை படிச்சிருப்பீங்க, எல்லாத்தையும் படிச்சிருக்கீங்க. அதாவது ஜெப ஆலயத்துல தலைவர்கள் என்கிற ஒரு பதவி உண்டு. எத்தனை பேருக்கு தெரியும்? படிச்சிருக்கீங்க. ஜெப ஆலய தலைவனாகிய யாவேரு பார்த்து படிச்சிருக்கீங்களா இல்லையா? அப்போ தலைவர்களுக்கு என்னென்ன அதிகாரம் என்பது அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படியாக, வேதத்தினுடைய நியமனப்படியாக அன்றைக்கு இருந்தக்கூடிய அந்த சினகாக் என்று சொல்லப்படுகிற தேவாலயம்
எப்படி இருந்ததுன்னா அதுல கட்டடம் இருந்தது. அந்த கட்டடத்துல யார் இருந்தா ஜபாலய தலைவர்கள் இருந்தார்கள். அங்கே இன்னொரு என்ன அப்படின்னா பரிசேயர்கள், வேதத்தின்படியாக நடக்கக்கூடிய பரிசேயர்கள் ஓட்டு போட்டுதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா சனகரிப் சங்கத்தை என்ன பண்ணுவாங்க கொண்டு வருவாங்க. அந்த சனகரிப்பினுடைய அந்த சங்கத்துக்கு அந்த தலைமையில் இருக்கக்கூடிய தலைமை அதிகாரிகள் இருக்கிறார்கள். இதுல நல்லா புரிந்து கொள்ளணும், ஜெப ஆலயம் என்கிற ஒரு காரியம் உங்களுக்கு ஆலயம் மட்டும்தான் நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா பைபிள் அப்படி சொல்லல. பைபிள்ல சொல்லப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். they are the leaders. அவங்க எல்லாம் அதிகாரம் உள்ள தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள். எப்படி என்று பார்க்கப்படும்போது ஒரு நல்ல ஐயாவை சொன்னாங்க, அந்த இடத்துல ஒரு வார்த்தைகளை சொன்னாங்க. நிறைய நம்ம படிக்க வேண்டியது, கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய புத்தகங்கள் இருக்கு. பைபிள் 66 மட்டும் இல்ல ஐயா, மொத்தம் எத்தனை சொன்னாங்க கவனிச்சீங்களா? எத்தனை ஐயா? கத்தோலிக்கத்துக்கு எத்தனை இருக்குது? ஆப்பிரிக்காவில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு எத்தனை இருக்குது? இனமாக இருக்கக்கூடிய மற்ற தேசங்கள்லையும் புஸ்தகங்களை எப்படி இருக்குது? இந்த மகபேர்ல யாருக்கும் தெரியாது, ஏனோக்கு புஸ்தகங்கள் தான் தெரியாது, யூதிஸ்து புஸ்தகம் எல்லாம் தெரியாது. நீ நிறைய புஸ்தகங்கள் இருக்கு, இப்படியாக நிறைய புஸ்தகங்கள் இருக்கிறது. ஆனா இந்த புஸ்தகங்கள் அவங்கள்ட்ட இருக்கு. யார்கிட்ட இருக்குது? யூதர்கள்ட்ட இருக்கு. அவர்கள் எல்லாவற்றையும் கற்று வைத்தவர்கள், எல்லாத்தையும் அறிந்து வைத்தவர்கள், இதுவரைக்கும் கொடுத்த தீர்ப்பு எல்லாம் அவங்க கையில வச்சிருக்காங்க. அப்படின்னா அப்படின்னா சினகாத்தினுடைய ஒரு அமைப்பு வந்து மத நீதிமன்றங்கள் இருந்திருக்கிறது, மறுக்க முடியாத உண்மை. இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா நீதிக்கான நீதிமன்றம், குற்றையியல் தீர்ப்பு மையமும் அங்க இருந்திருக்குது. அப்ப 2 விதமான கோர்ட் அங்க இருக்குது. அப்போ ஆலோசனை சங்கங்களிலே யாரை கொண்டு போனாங்க? இயேசுவை கொண்டு போனாங்க, சவுலை கொண்டு போனார்கள். இவ்விதமாக அப்போஸ்தலரை கொண்டு போய் என்ன பண்ணாங்க? தண்டனை கொடுப்பதற்காக கொண்டு போனாங்க. உங்களுக்கு தெரியும், மத்தேயு 17 ஆலோசனை சங்கங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் என்ன அப்படின்னா நீதிமன்றங்கள் தான். அப்போ ஜனநாயக அமைப்பின்படியாக செயல்பட்டு வந்திருக்கிறது எது அப்படின்னா சினகாக், யூதர்களுடைய தேவாலயம் என்று நாம் பார்க்கிறோம். ரூரல் ஆஃப் தி சினகாக், அவர்கள் ஆட்சி பீடத்திலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக சபை இருந்திருக்கிறது. the president of சினகாக் தான் இந்த ஜெபாலயத்துடைய ஒரு பெரிய தலைமை ஒரு ஸ்தானத்திலே இருக்கிறார்னு பார்க்கிறோம். அவனே வந்து இயேசு கிறிஸ்துவின் காலில் விழுந்து வந்து என்னுடைய மகள் வியாதியா இருக்கிறான், மரணத்துக்கு எதுவா இருக்கிறான் அப்படின்னு கேட்டுட்டு போன ஒரு காரியம் உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த யாவீருடைய காரியங்களை இது மாதிரி கிறிஸ்து என்கிற ஒரு ஜெபாலய தலைவரை பார்க்கணும், நிறைய பார்க்கலாம். பைபிள்ல நீங்க நிறைய பார்க்கலாம். இப்படியாக தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்படுவது உங்களுக்கு லேசா தெரியுது, சபை என்கிறது லேசா தெரியுது. ஆனா நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். எஜேக்கியேல் 20:1 படிச்சீங்க அப்படின்னா இஸ்ரவேல் மூப்பர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா விசாரிக்கும்படியாக எனக்கு முன்பதாக உட்கார்ந்திருந்தார்கள். அன்னைக்கு எஜேக்கியேலுடைய புத்தகத்துல யாருடைய ஒரு வீட்டுல உட்கார்ந்துதான் அந்த அதிகாரிகள் உட்கார்ந்து பேசி இருக்காங்க என்கிற ஒரு ஆதாரம் பழைய ஏற்பாட்டிலே நிரூபணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல இன்னொரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, நான் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பதிலையும் நீங்க பாருங்க, மூப்பர்கள் என்ற சபைகளிலே இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறதை நான் பார்க்கிறோம். 1 பேதுருடைய புத்தகம் 5ஆம் அத்தியாயத்திலே நீங்க 1-5 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மூப்பருக்கு உடல் மூப்பனாக நான் இருக்கிறேன் என்று பேதுரு சொல்லுகிறார். ஆமா, மூப்பர்கள் என்று சொன்னா அவர்கள் அந்த சபைக்கு இந்த ஐயா வந்து தலைவராக இருக்கிறார், அட்வென்டிஸ்ட் சர்ச்சில் தலைவராக இருக்கிறாரு. அப்போ சபையில் அவருக்கு தெரியாம ஒண்ணுமே பண்ண முடியாது. யாரு ஒண்ணுமே யாருமே பண்ண முடியாது. அதே மாதிரி நாகர்கோவில் ஹோம் சர்ச்சிலையும் இங்கிலாந்து மிஷனரிமார்களால் ஏற்படுத்தப்பட்ட 1818 தொடங்கப்பட்ட சபையிலையும் இன்றைக்கு அந்த அமைப்புகள் இன்னைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதுல மூப்பருக்கு பயங்கரமான ஒரு அதிகாரம் இருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. அப்படியாக சனகரிப் சங்கம் வந்து சாதாரண ஒரு காரியம் இல்லை. அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, ஒருத்தரை தண்டிப்பதற்கு விசாரிச்ச உடனே சிறைச்சாலையில் வைத்து காவலில் போடுறதுக்குள்ள அதிகாரம் அவங்கள்ட்ட இருந்திருக்குது. கல்லெறிஞ்சு கொள்றதுக்கு அதிகாரம் இருந்திருக்குது. ஆனா கொலை செய்யறதுக்கு அதிகாரம் என்னன்னு அங்க சொல்லப்பட்டுதான் இயேசுவை கொண்டு போய் எங்க கொடுத்தாங்க? பிலாத்துட்டு கொண்டு போய் கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்படியாக வேதத்திலே நிறைய நீதிமன்றங்கள் இதெல்லாம் செயல்பாடுகள் இருக்குது. அப்போ நீங்க பார்க்கலாம், ஜெபாலய பகுதிகளிலே வழிபாடுகள் மாத்திரம் கிடையாது, சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு தண்டனை கொடுக்கக்கூடிய அதிகாரம் இருந்தால் நிர்வாகம் அங்கே இருந்திருக்கிறது. அங்கே அரசியலும் ஆட்சியும் சபையோட இணைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம்.
இப்படியாக நாம சும்மா ஏன்னா தீர்ப்பு கொடுக்க முடியாது. அப்போ இன்னைக்கு ஆசாரியர்கள் வழிபாட்டு முறைகளை அன்றைக்கு கட்டளையாக என்ன செய்தாங்க, ஜனங்கள் பார்த்தார்கள், அதை சட்டமாக பார்த்தார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு பார்க்கப்படும் போது மாய யூதர்கள், அதாவது சபைக்கு விரோதமாக செயல்படுகிற யூதர்களை ரவுனிக்கு என்ன பண்றாங்க, அவர்களுடைய நூல்களை எடுத்து கட்டளையின்படியாக அந்த அமைப்பின்படியாக அவர்களை என்ன பண்ண தண்டித்தார்கள். அப்படியாக தான் எவனாவது பிரசங்கம் பண்றான் அப்படின்னா, ஏய் சௌரி நீ வா பேச, நாங்கெல்லாம் கவனிக்கிறோம்னு சொல்லி என்ன பண்ணாங்க, பிரசங்கம் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்டனை கொடுக்கிறதுக்கு தீவிரமானார்கள். இப்படியாக ஒரு அதிகாரமுள்ள ஒரு அமைப்பு என்றாலே ஒரு அரசாங்கத்தை நடத்தக்கூடிய ஒரு ராஜாக்களுடைய ஒரு அமைப்பாக இந்த சபைகள் வழிநடத்தப்பட்டிருக்கிறது பரிசேயர்களாலே. அப்ப பரிசேயர்களுக்கு ஒரு அதிகாரம் இருந்திருக்கிறதா, பரிசேயர்கள் படித்திருக்கிறாங்கன்னா அவங்க முடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, கையில ஒரு சாவியை கொடுப்பாங்களாம். எதுக்கு சாவியை கொடுக்கிறாங்க? ஏன் பேதருடைய கையில ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோகத்தின் திறவுகோலை தருவேன் என்று சொன்னார். அதுக்கு அர்த்தம் என்ன? அவன் திறவுகோல் என்று கொடுக்கிறேன் என்றார். என்ன அர்த்தம் அப்படின்னா, மறைமுள்ளா இருக்கக்கூடிய வேதத்திலே மறைந்து கிடக்கிற பொக்கிஷங்களை நீ கொடுக்கத்தக்க ஞானம் பெற்றவனா இருக்கிறார், அதனாலதான் உனக்கு திறவுகோல் கொடுக்கிறேன் என்று சொல்லி பரிசேயர்களுக்கு கொடுப்பார்கள். அதே போலதான் இயேசு என்ன பண்ணுகிறார்னா, யாரு கொடுக்கிறாரு? பேதுருக்கு திறவுகோலை கொடுக்கிறார். இதெல்லாம் சட்டத்தின்படியாக வருகின்ற ஒரு அமைப்பு, சட்டத்தின்படியாக தான் அந்த அமைப்புகள் செயல்பட்டிருக்கிறது என்பதை இயேசுவும் என்ன பண்ணுகிறார் நிரூபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு பெண்ணின் குரலை கேட்டு கதறலை பார்த்து ஆண்டவர் அங்க நிக்கிற பாக்குறாரு. அவங்க எல்லாம் ஓடி பரிசீலனை பண்ண கல்ல கொண்டே எரியணும்ன்றாங்க. விபச்சாரத்துல கண்டுபிடிக்க பட்ட ஸ்திரியே கல்லால் எரியப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா? சொல்லியிருக்காரு ஐயா, சொல்லுவாங்க இருக்கு, தீர்ப்பு முடிச்சுட்டு அது அர்த்தப்பட்டு. அப்போ இதுல நான் பார்க்கப்பட்டபோது சவுல் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, வீடுகள் தோறும் புருஷர்களையும் ஸ்திரீகளையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரது வந்தான். அப்ப அதுக்குள்ள அதிகாரத்தை வாங்கி இருக்கிறார். அப்ப இப்படியாக அதிகாரம் பெற்ற அமைப்பு தான் சபை நிர்வாகம் என்கிறதை நாம் பார்க்கிறோம். இதை மறைக்கவே முடியாது. மோசையின் காலத்திலே வரையறுக்கப்பட்டதை இந்த கூட்டத்தில் ஒருத்தர் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, மோசையினுடைய மாமன் தான் என்ன பண்ணா, 10க்கு அதிபதி 100க்கு அதிபதி, இந்த அமைப்புகள் தான் இன்னைக்கு அரசாங்கத்தில் இருக்கிறது. எப்படி தீர்ப்பு கொடுக்க வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்கிற அந்த எழுதப்பட்ட வரலாறுகளை பார்த்து தான் இன்னைக்கு நீதிமன்றம் சட்டங்களை உருவாக்கி இன்னைக்கு நீதிமன்றங்கள் உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. இது எத்தனை பேருக்கு தெரியாது. ஆனால் வேதம் தெளிவாக இதனுடைய பகுதியை நமக்கு விழாவிட்டு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த அமைப்புகளில் அது செயல்பட்டபடியினால்தான் இன்னைக்கு யுனைடெட் நேஷனா இருக்கட்டும், எந்த தேசமா இருக்கட்டும், ஜனநாயகத்துடைய அரசியலை உருவாக்குறது வேதம், கூட்டாட்சியுடைய தத்துவத்தை உருவாக்குறது வேதம், அதிகார பகிர்வை கொடுத்து மக்கள் புரிந்து கொள்ள அறிந்து கொள்ளக்கூடிய எல்லா செயல்பாடுகள் திட்டங்களை கொடுத்ததும் வேதம் தான். அதைத்தான் இந்த நாட்களிலே நாம் பார்க்கிறோம். சமூக இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா என்ன அப்படின்னா, நீங்க தீர்ப்புக்கு வரீங்களான்னு நீங்க கேட்பீங்க. ஆனா இதெல்லாம் சொல்லித்தான் தீர்ப்பு கொடுக்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா எங்கே நச்சு போடுவாங்க. ஏன்னா நான் 2 பக்கமும் இருக்கிறேன். நடுவர்னா நடுவில் இருக்கிறாரு. இங்கேயே அடிவாங்கன்னா அங்கேயே அடிவாங்க. நம்ம நடுவில் நிக்கிறோம்னா நம்மளை சாண்ட்விச் பண்ணி போடுவாங்க. அதனால ஆதாரத்தை கொடுக்கிறேன். இந்த ஜனநாயகம் கூட்டாட்சி என்கிற ஒரு அதிகாரத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு அதாவது அரசியல் சார்ந்த ஒரு சிந்தனையோட கிறிஸ்துவ சமுதாயம் செயல்பட்டு இந்த உலகத்துல என்ன பண்ணணும், மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அமெரிக்காவுடைய தேசத்திலேயும் சரி, ஐயா சொன்னார், சைரஸனுடைய தீவெல்லாம் சொன்னார். இப்படியாக தென்கொரியாவிலையும் சரி, ஆப்பிரிக்க தேசங்களிலும் சரி, இதில் இருக்கக்கூடிய ஸ்காண்டினேவிய மற்ற கண்டுகளில் நாடுகளிலையும் பார்த்தோமானால் சில 200 ஆண்டுகள் 300 ஆண்டுகள் காலமாக என்ன அப்படின்னா, அந்த ஆங்கிலிக்கனுடைய பிஷப்கள் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, எலெக்ஷன்ல தேர்ந்தெடுக்கப்பட்டு ஜனாதிபதியா வந்தாங்க. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, எப்படி ரோமன் கத்தோலிக்க சபை ரோமருடைய வத்திகானுடைய அரண்மனையில் உட்கார்ந்து ஆட்சி செய்கிறாரோ, அதே போல இங்கிலாந்தினுடைய மக்கள் எல்லாரும் அன்றைக்கு மன்னர்கள் ராணிகள் அங்கே இருக்கிறார்கள், அந்த அமைப்பின் கீழாக அவர்கள் செயல்படுகிறார்கள் என்று பார்க்கப்படும் போது அங்கேயும் அந்த இருக்கக்கூடிய அந்த தேவாலயம் அது அரசாங்கத்தோட இணைந்துதான் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். அதே போலதான் ஆங்கிலிக்கன் குரூப் என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆலயத்திலே உள்ள தொடர்பை என்ன பண்ணாங்க, ஆன்மீகத்தில் இருக்கிற தொடர்பை அரசாங்கத்திலே ஆட்சிக்கு கொண்டு வந்தார்கள். அப்படிதான் இன்னைக்கு உலகத்துல அதனுடைய லிஸ்டே எங்கிட்ட இருக்கு. எத்தனை பேர் இந்த தேசத்துல இந்த உலகத்துல அப்படிப்பட்ட பதவியில இருந்தார்கள் என்கிற ஆதாரம் என்னிடத்திலே இருக்கிறது. இப்படிப்பட்ட வழிகாட்டுதலை நாம் பார்க்க வேண்டும். இதனுடைய
அம்சங்களை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த உலகத்துக்கு நல்ல கருத்துக்களை, ஏற்ற கருத்துக்களை நம்மளுடைய சபையிலே கொடுத்து அதனுடைய பிரதிபலிப்பு என்னவாக இருக்கும், அதனுடைய பலன் என்னவாக இருக்கும் என்று நீங்கள் தெரிவிக்கிறது உங்களுடைய இந்த அரசியல், இந்த பட்டியமன்றத்தினுடைய ஒரு சிறப்பு செய்தி. அந்த உரிமையை இந்த நாட்களிலே நமக்கு பெற்றுக்கொள்ளபடியாக இது வழிகாட்டுதலுடைய கூட்டமாகத்தான் இதை நாம் பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். ஏன் என்று பார்க்கப்பட்ட போது எல்லா இடங்களிலும் மணிப்பூர் போன்று பல இடங்களிலே, மாநிலங்களிலே நிறைய அழிவுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இதை கொச்சப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். என்ன அப்படின்னா மதம் மாத்திரம் அப்படின்னு சொல்லி கொடைசில கொண்டு வருகிறார். இப்படிப்பட்ட உடைமைகளை அழிப்பது, உயிர்களை அழிப்பது, இன்னைக்கு கற்பழிப்பு சம்பவங்கள் மிக கேவலமாக அங்கே நடந்தது என்று நான் பார்க்கப்படும் போது அது இந்தியாவில் தான் இருக்கு. அடுத்து ஓ வீட்டில் நடக்கும் என்கிற உணர்வு சிந்தனை உனக்கு வர வேண்டும் என்பதை இந்த உலகத்திலே சொல்ல வேண்டுமானால் அதற்கு ஒரு அமைப்பு, ஒரு அரசியல் அமைப்பு, ஒரு போராளிகளுடைய அமைப்பு, இப்படிப்பட்ட அமைப்புகள் செயல்பட வேண்டும் என்று இந்த வேதத்தின் மாத்திரமல்ல, இன்னைக்கு உலகத்தினுடைய அனைத்து வரலாற்றினுடைய சான்றுகளை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியக்காரர்களே, பிஷப்புகளே, இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் எத்தனை அமைப்புகள் இங்க செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. RSS, பஜரங்க தள், இது நிறைய உங்களுக்கு தெரியும். எல்லா ஈவு இறக்கமற்ற பாசிச சக்திகளை மத்திய அதாவது ஆட்சியில உட்கார்ந்து கொண்டு இன்னைக்கு நாசகார காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார்கள். தமிழ்நாட்டில் அரங்கேற்க முற்படுகிறார்கள். இந்த மாதிரியான ஒரு கொடுமையான வன்முறைகளை நீங்கள் தடுக்க வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமானால் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க பேச கற்றுக்கொள்ளும் போது இந்த சட்டத்தில் எங்களுக்கு உரிமை இருக்கு என்று சொல்லுகிறதற்கு அளவுக்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா அன்னைக்கு இங்கிலாந்தினுடைய எலிசபெத் மகாராணி சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்க போய் டாக்டர் அம்பேத்கரை பாருங்க, இவர் எல்லாத்தையும் படித்து 32 டிகிரி படிச்சிருக்கிறாரு. அவரு மிகுந்த ஒரு ஞானமுடையவர். அவரு ஒப்புதல் கொடுத்து அரசியலுடைய எல்லா தெளிவையும், அரசியலுடைய அமைப்பினுடைய சட்டங்களையும் பிரிவுகளையும் எல்லாவற்றையும் எழுதுறதுக்கு லாயக்குள்ளவர் என்று அவங்க தான் கணிச்சாங்க. அவங்க தான் சொன்னாங்க, அவர் சொன்னா நாங்க கையெழுத்து போடுறோம், இல்லைன்னா நாங்க உங்களுக்கு என்ன செய்ய மாட்டோம், சுதந்திரத்தை தர முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா அவருடைய ஜனங்களை பாதிக்கக்கூடிய அளவிலே, அழிக்கக்கூடிய அளவிலே, ஆரியர்களுடைய ஒரு பெரிய உச்ச நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய மோசமான ஒரு நடவடிக்கைகளை நாசகார சக்திகளா இருக்கக்கூடிய அவர்களுக்கு கையிலே இவர்களை இறையாவார்கள் என்று சொல்லி அன்னைக்கு இங்கிலாந்து எலிசபெத் மகாராணி சொல்லிதான் நீங்க அவங்கள்ட்ட பேசினாங்க. அவங்க பேசும்போது சொன்னாங்க, உங்கள் ஜனங்களுக்குள்ள பாதுகாப்புடைய சட்டங்களை முதல்ல உருவாக்கி வச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு இங்கிலாந்தில இருந்து அவருக்கு எச்சரிக்கை பண்ணி கொடுத்தார்கள். நீங்க இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறீங்க, அதனாலதான் நாங்க உங்களுக்கு இதுல நாங்கள் பேச வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. எப்படி மாநிலங்களை பிரிக்க வேண்டும் அப்படின்றதையும் அவங்க கேட்டிருக்கிறாங்க. நாங்க எப்படி எடுத்தோமோ அப்படியே கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்படிப்பட்ட ஒரு காரியம் உங்களுடைய ஜனங்களுடைய பொருளாதார முன்னேற்றங்களை நீங்கள் கண்காணிக்க வேண்டும். ஏன்னா நீங்க அடிமையா இருக்கீங்க நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியம் இன்னொன்னு பாருங்க. வின்சென்ட் சர்ச்சில் எல்லா கையெழுத்தையும் போட்டு சுதந்திரத்துக்குள்ள பிரகடனத்துடைய பேப்பரை இந்திய அரசாங்கத்துக்கு, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கிற நேரத்தில் அந்த பேப்பரை கொடுக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது எல்லாருக்கும் தெரியுமோ தெரியாதோ, ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, நாங்கள் உங்களை எதிராளிகளாக நாங்கள் பார்க்கவில்லை, உங்களை நேசக்கரங்களை நீட்டி உங்க தேசத்துக்காக நாங்கள் நன்மைகளை செய்திருக்கிறோம். எங்க தேசத்தில் உள்ள பணங்களை, இங்கிலாந்து மக்களுடைய பணங்களை கொண்டு நாங்கள் இந்திய தேசத்துடைய வளர்ச்சிக்காக நாங்கள் போட்டு உங்களுக்கு நாங்கள் முன்னேற்றத்தை கொடுத்திருக்கிறோம். ஆனா உங்க மேல எங்களுக்கு அன்பு இருக்கிறது, அது இயேசுவுடைய அன்பை நாங்கள் காட்டி இருக்கிற இந்த தேசத்துல எங்களுடைய உழைப்பு அதிகமாக இருக்கிறது. எப்படியோ இந்த திருநாளை எல்லாரையும் படிக்கிறதுக்கு காகிதத்தில் எழுதுற அளவுக்கு உங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறோம். இப்படியாக சிறப்பு செய்திருக்கிறோம், ஆஸ்பத்திரி கட்டி இருக்கிறோம், கோர்ட்டை வச்சிருக்கிறோம், அரசியல் அமைப்புகள் எல்லா பார்லிமெண்ட் எல்லாமே உங்களுக்கு நல்ல அமைப்புகளை நாங்கள் வைத்திருக்கிறோம். நீங்க இதன்படி செய்யல அப்படின்னா உங்களுடைய நாடு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, நீங்க எதிரியாக பார்க்கக்கூடிய ஆரியனுடைய சக்தி உங்களை என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா உங்களை நாசம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்தாரு. கொடுத்துட்டு போய் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா 6 மாசம் கழிச்சு அதே வின்சென்ட் சர்ச்சில் லெட்டர் எழுதுறாரு. யாருக்கு? நேருக்கு எழுதுறாரு. நீங்க அன்னைக்கு கேட்டீங்க, சுதந்திரத்தை கேட்டீங்க, நான் கொடுத்தேன். ஆனா எங்கள் நண்பர் காந்தியை உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்ததுனாலதான் RSS போட்டு சுட்டு கொண்டான். காரணம் என்னன்னா, நான் சுதந்திரம் கொடுத்ததுனாலதான் காந்தி செத்தாரு. ஏன் அப்படின்னா அந்த சுதந்திரத்தை நீங்க அனுபவிக்க முடியாதபடி உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா, உங்க இந்தியாவில்
குணாதிச சக்தி இருக்குது என்று அன்னைக்கே வின்சென்ட் சர்ச்சில் சொல்லியிருக்கிறார். உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காக அன்னைக்கு பெரிய ஒரு அளவில் என்ன பண்ணா வின்சென்ட் சர்ச்சில் காந்தியோட நிறைய நெருக்கமா இருந்து பேசின ஒரு காரியங்கள், நீங்க விபரீதத்தை எடுக்காதீர்கள் சுதந்திரம் கேட்டு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சொல்லி இருக்கிறாரு. அப்போ நீங்க அரசியலுக்குள்ள நீங்க வரணும், அரசியலுக்குள்ள நீங்க பங்கெடுக்கணும், அதிகாரத்தை பெற வேண்டும் என்று சொல்லி வின்சென்ட் சர்ச்சில் என்ன பண்ணிருக்காரு, எல்லாருக்குமே சம உரிமை கொடுங்க, இது வந்து சர்வ சுதந்திரமான நாடாக நாங்கள் பிரகடனப்படுத்தணும், எல்லாருக்கும் மத உரிமை இருக்குது, எல்லாரும் வந்து பிரசங்கிக்க அவங்க சொல்லிக் கொடுப்பதற்கு அவங்களுக்கு எல்லா உரிமை இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் என்ன செய்யணும், இந்த சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கே அவர் என்ன பண்ணியிருக்கிறார், சொல்லிக் கொடுத்திருக்கிறாரு. இப்படியாக அரசியலுடைய முதல்ல தன்மைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு போராடுவதற்கு நான் இன்னைக்கு தகுதி இல்லை அப்படின்னா என்ஆர்சியினுடைய குடியுரிமை சட்டத்தின்படி நம்ம காணாம போயிடுவோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய நாட்டினுடைய எல்லா பணமும் எல்லா நம்ம உழைத்த காசெல்லாம் இன்னைக்கு நிறைய வரி எல்லாம் போடுறோம், கடைசியில கார்பரேட் கம்பெனிக்கு போகுது. மக்களுடைய பணம் எல்லாம் யாருக்கு போகுது, கார்பரேட் கம்பெனிக்கு போகுது. இன்னைக்கு சர்வாதிகாரத்தினாலே கொள்ளையடித்து தனியாருக்கு கொடுத்து இன்னைக்கு பொது சொத்து எல்லாமே யார் கைக்கு போயிருச்சுன்னு உங்களுக்கு தெரியும். செபியினுடைய தலைவருக்கு இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க, விசாரணையே பண்ணல, கோர்ட்டும் விசாரிக்காது. அவ்வளவு ஊழலுக்கும் உடனடியா இருந்திருக்குது. அப்ப அரசாங்கம் எல்லாம் இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே என்ன ஆச்சு அப்படின்னாக்க இன்றைக்கு மோசமான ஒரு நடவடிக்கைகளிலே ஒட்டுமொத்தமாக சேர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படின்னாலே இந்த ஜனங்கள் விவசாயிகளுக்கு நடக்கிற கொடுமை தெரியும், மாணவர்களுக்கு நடக்கிற கொடுமைகள் தெரியும். கேந்திரிய வித்யாலய பள்ளிகளிலே தமிழ் அங்கீகரிக்கல, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது அங்கீகரிச்சாச்சுன்னா அப்புறமா பிரச்சனை என்ன, ஆரியர்கள் வளர முடியாது, எழுத முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அப்போ கிறிஸ்துவம் என்பது சமூக நீதியினுடைய அடிப்படையில் இருக்குது. மனுதர்ம சாஸ்திரம் எல்லாம் என்ன சொல்லுகிறதுனா சத்திரிய சூத்திர விபச்சாரி தீண்டத்தகாதவன் தீண்டாமை கொள்கைகளை இந்திய அரசியல் அமைப்புக்கு சட்டத்திற்கும் எதிரான ஒரு சட்டத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அதுதான் அரசத்தினுடைய கொள்கைகள். அவங்களுக்கு வேலை என்ன அப்படின்னு கேட்டா, ஆரியர்கள் என்ன அப்படின்னா மதத்தால பிரிக்கணும், ஜாதியால பிரிக்கணும், இதுதான் அவங்களுடைய சிந்தனை. அதற்கு மிஷனரிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஆரிய மொழியை ஆட்சி மொழியாக மாற்ற நினைத்த அவர்களுக்கு தமிழை கற்றுக் கொடுத்து தமிழை என்ன பண்ணினாங்க, அதனுடைய எல்லாருடைய தமிழுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டவர்கள் இந்த கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவ மிஷனரிகள் எல்லாருக்கும் அச்சிட்டு எல்லாருக்கும் புத்தகமாக கொடுத்து எல்லாரையும் உச்சி நிலைக்கு கொண்டு வந்து இன்னைக்கு தமிழினத்தையும் தமிழ் சிறப்பையும் அதனுடைய எல்லாவற்றையும் பாதுகாத்தது ஜி.யு. போப் எங்க ஒரு ஒரு ஆண்டவருடைய ஒரு பெரிய மிஷனரி. இதுல வீரமாமுனிவர் இருக்கிறாரு, சீகன்பால்கர் இருக்கிறாரு, காடுவல் இருக்கிறாரு, எல்லி துரை இருக்கிறாரு, இரணியர் இருக்கிறாரு. இப்படியெல்லாம் இருக்கிற இவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, சதுரகராதி எப்படி வந்தது, தமிழகராதி எப்படி வந்தது உங்களுக்கு தெரியும். ஒப்பிலக்கணத்தை எழுதி தந்தவர் காடுவல். இப்படியாக செய்யுளாக இருந்த தமிழ் உங்களுக்கு தெரியும். தமிழ் எல்லாமே செய்யுளா தான் இருந்தது. இன்னொரு விஷயம் என்னன்னா, பைபிளே செய்யுளா தான் இருந்தது, செய்யுளா தான் எழுதப்பட்டது. யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. செய்யுளாக இருந்து செய்யுளாக தான் வாசிக்கப்பட்டிருக்காரு. இன்னைக்கு செனகாட்டில் இருக்கக்கூடிய யூதர்கள் அதை செய்யுளாக தான் வாசிக்கிறாங்க. நம்மள மாதிரி எல்லாம் பேசல. நம்ம இன்னும் பைபிளுடைய அடிப்படை எப்படி இருந்ததுன்னே தெரியாம நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா அதை விட மிகப்பெரிய தொண்டு செய்தவர் யார் என்று பார்க்கப்படுவது 1280 இருந்து 1746 யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஜோசப் பெஸ்கி. இத்தாலிய ஒரு தமிழ் பற்றாளராக மாறி இந்த தமிழ் தேசத்திற்கு அவர் செய்த பெரிய சிறப்பு இருக்குது. அவர் என்ன வீரமாமுனிவர் என்று அழைக்கப்பட்டார். அவர் எழுதினது என்னது, தேம்பாவணி. அப்போ 1282 இருந்து 1719 வரைக்கும் வாழ்ந்த பத்லேமேயு சீகன்பால்க் ஜெர்மனிக்காரர் தான் என்ன பண்ணாரு, முதல்ல தமிழிலே மொழிபெயர்த்தார். தமிழை கற்று தமிழிலே மொழிபெயர்த்தார். நமக்கு இன்றைக்கு வேதாகமம் நமக்கு கிடைத்தது.